அண்டவை இரண்டமெல்லாம் நின்றீங்கி அன்புடனே ஆரிநகர் வந்தமர்ந்த அன்னை அவள் பேச்சு அம்பாள் மீது அண்டி வந்து அடிபணிந்து சிந்து பாட அடியேனும் ஆசை கொண்டு ஓடி வந்தேன் அடியெடுத்து கொடுத்து அருள் அளிப்பதோடு அண்டி வரும் பிழையதனை அகற்றி காக்க அனுதினமும் துணை புரிவாய் ஐங்கரனே. ஆலிலையில் பள்ளி கொண்ட அரிராமர் அரசுமர அடியினிலே ஒளியாய் நின்று ஆலயம் இவ்விடத்தே அமைத்து என்னை அபிமந்திரிக்க அகன்றிடுமே தொல்லை என்று ஆகாசவாணியாக ஆர்த்த அரவம் கேட்டு அறுதுயில் விட்டெழுந்த அன்பர் கூட்டம் அதிசயித்து பதிபதைத்து ஊரை கூட்டி ஆர்வமுடன் இப்பதி அமைத்தார் பேச்சு தாயே. இன்னமுதே உந்தனக்கு எழில் பந்தலிட்டு இஷ்டமுடன் மனமு வந்து சடங்கு செய்ய தண்டமிழ் தமிழ் தலைவன் காத்தான் வாழ்ந்திருந்த காத்தாங்குடி நோக்கி வடக்கு வாயிலிட்டு தெண்டனிட்டு செந்தமிழால் காவியம் பாடி சேந்துமே பூசகர்கள் பூசையற்ற சண்டமாருதம் வீச பந்தலது சாம்பலாக விண்டிட்டாய் வாக்கதை பேச்சு தாயே. ஈர்மூன்று அகவைச் சிறுமை உருக்கொண்டாடி ஈசான மூலுதனு கோடிட்டு காட்டி இவ்விடத்தில் பேச்சுக்கு ஆலயம் தன்னை வங்கக் கடல் பார்த்த வாயிலிட்டு அமையும் என்றும் பாங்குடனே பார்த்த சாரதிக்கு வடக்கு நோக்கி பணிவுடனே நகரமைத்து வணங்கும் என்றும் வாக்கதனால் மனம் மகிழ்ந்து கூற வடிவமைத்தார் கோயில் தனை பேச்சு தாயே. உந்தி பூத்தோனுருமாறி காமாட்சியாக கும்பத்திலேற்று கும்பிட்டு ஒரு கொடுக்க கும்பமது பீடத்தை விட்டு மேலெழுந்து கம்பீரமாக கணப்பொழுதில் ஒலியாத்தமர அதிசயித்து அடியார்கள் தமை மறந்து அன்னை அவள் பேச்சு நாமம் சொல்லி ஓத ஆரைநகர் கோயில் கொண்டமர்ந்தவளே ஆட்சியே அன்பு நுரை பேச்சு தாயே. ஊழியம் செய்துனது எல்லை தன்னை ஒற்றுமையாய் அடியார்கள் சுத்தம் செய்த காலை ஓங்கி மண்வெட்டியால் வெட்டும் போது ஓங்காரநாதம் கேட்டு உற்று நோக்கும் வேளை பாங்கு பரு அந்திரத்தில் மந்தரிக்கப்பட்ட விந்தை பரு தகடுகள் தகதகத்து வெளியே வர வாஞ்சையுடன் அனைத்தையும் ஆண்டு தோறும் சாந்தி செய்து சடங்கு கொள்ளும் பேச்சு தாயே. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணித்தாயகளிலோங்கு உன்பதியை நோக்கி வாரோம் கண்ணார கண்டுனது கருணை பெற்று கவலைகளை காலடியில் களைந்து விட்டு மண்ணாசை பொன்னாசை மறந்து நாடும் மதியொளியா நாயவன் தங்கை நேசம் எந்நாடும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நன்னாளில் நாடி வந்தோம் பேச்சு தாயே. ஏழிசையாய் என் திசையும் ஒலிக்கும் தாயே ஈரேழு புவனமாய் விளங்கும் தாயே வானாகி மண்ணாகி வேதமும் ஆகி பண்ணாகி பாதனிலே உரையும் தாயே உன்னாமம் ஓயாது உரைத்து வாரோம் ஓடோடி வந்து துயர் துடைத்து காப்பாய் ஓங்கார ரூப பிரணவ சொரூபியான பேரான பேரருளே பேச்சு தாயே. 51
அட்சதத்தாரியும் நீயே, ஐந்தெழுத்துப் பஞ்சாட்சரியும் நீயே, ஐயமுறு பரிகலத்தோடாடுபவள் நீயே, அரணோடு திருநடனமாடுபவளும் நீயே, வையத்திலும் கவலை மாற்றுபவளும் நீயே, தை எனத் தண்டையொளி எழுப்பி வரும் தாயே, உய்ய வழி தெரியாது உபாயம் தேடும் மெய்யடியாரை காப்பாய் பேச்சு தாயே. ஒன்றும் அறியாத பாவி நானும் முன்னாமும் உச்சரித்து ஓடிவாரேன், கண்மவினை தனை அகற்றி காப்பாயம்மா, கர்த்தனுடன் நர்த்தனங்கள் புரியும் தாயே, மண்ணு புகழ் மாறனை வதைத்து தாயே, உன்னறிய மகிழனை முன்வன்றாய் நீயே, பொன்னணைய பூவிலுரை கண்மணி தாயே, முன்வந்து நின்று காத்திடம்மா பேச்சு தாயே. ஓங்காரியே ஒற்றுமையின் இருப்பிடமாக உன்னாலயம் ஊர்தனுக்கு எடுத்து காட்டு, ஓங்கார ஒலியதனின் வடிவமுமாகி ஓதுவார் நாவினிலே என்றும் முறைபவளே, ஓவாத இன்னல் தனை களைந்து காக்க ஓதினோ உன்னாமம் ஆயிரம் கூறி, வேறு துணை யாரமக்கும் இல்லையம்மா, ஓங்கு புகழ் கொண்டவளே பேச்சு தாயே. அவ்வியம் மகமதிலே ஆட்கொள்ளாது காத்து ஔதாரியம் அடியேனை பற்றாமல் மீட்டு, பாவியான் பிறவிக் கடலை தாண்டி பௌவியமாய் உன் பாதமலர் பற்றி வாழ்ந்து, துவாமை எம் வாழ்வு கௌவாமல் நீத்து, செப்பரிய அமிர்தகளை தன்னை ஈர்ந்து, சௌபாக்கியமாய் வாழ வழி காட்ட நீயும் ஔடதமாய் வந்திடுவாய் பேச்சு தாயே. கண்டதே காட்சி என்று மதிமயங்கிக் கயவர்களின் கேண்மைதனில் தினமிறங்கிக் கொண்டதே கோலமென வாழ்ந்த என்னை கோதையே போதை நீக்கி உன் ஜோதி காட்டி, அண்டமெலாம் ஆயன மதியிற்கூறி ஆயிழையே அரவணைத்தாய் அருளை காட்டி, தெண்டனிட்டேன் வந்திடம்மா ஆடி வள்ளி, தீமிதிக்க காத்திருக்கும் பேச்சு தாயே. சங்கரியே ஆடித்திங்கள் வந்துவிட்டால் சனங்கள் எல்லாம் உறங்க மாட்டார் உன் நினைவால், சனிவாரம் நள்ளிரவு திருக்கதவு திறக்க சந்நிதியில் மக்கள் வெள்ளம் வந்து மோதி, சங்கற்பம் போன்று சக்தி நாம மோதி, தவங்கிடப்பாருளந்தருளும் காட்சி காண, திங்களன்று விசட பூசை கொள்வாய், திப்பியமாய் தித்திக்கும் பேச்சு தாயே. நயம்பெரு பூசகர் கூட்டம் வந்து திறம்பட காவியங்கள் செப்பி நிற்பர், செவ்வாய் ஊர்வலச் சடங்கு கன்று தெருவெலாம் நிறை கும்பம் வைத்து மக்கள் வருமும்மை வரவேற்று நிற்கும் காட்சி, உருக்கிடுமே உள்ளமதை சொல்லொண்ணாத மாட்சி, பெருக்கிடுவாய் பக்தியதை எல்லோருக்கும், பேதமரப் பணிந்து நிற்பார் பேச்சு தாயே. குணகீர்த்தன் கோலதோற்ற தங்கையான நங்கையேனி செங்கோல் கூட்ட, தற்பமான விசடு பொது பூசை காண, தடாதகையே என் திசையும் நெருங்குமேதான், தண்டெடுத்து பக்தகோடி வந்து நின்று, தத்துவத்தின் வித்தையே உன் தாட்சண்யம் கண்டு, தம்பட்டமோடு கப்பை தமருதமோ பார்க்க,
முறைப்படியே பயபக்தியோடு மந்தரித்து பத்திகை கொள்ளச் செய்யும் பேச்சித்தாயே. மதுசூதனன் தங்கையே மகமாயித்தாயே மனமுவந்து பாலரோடு விருத்தர் கூட்டம் நோயகற்ற வேண்டி நோன்பு நோர்த்த கூட்டம் பெண்மைதனில் திண்மை வருவண்டீர் கூட்டம் நின் திருவடியை தொழுது நின்று தீமிதிக்க நிற்கும் கண்கொள்ளா காட்சி தீமையகற்றும் உனது பக்திக்கு சாட்சி திரௌபதி வடிவம் கொண்ட பேச்சி தாயே. வராகனுடைய தங்கையே வல்லவியே உன் வல்லமையால் வரம் வேண்டி பூசகர் தீக்குழியிலிட்டு பங்கயம் பசுமையுடன் பரிணமிக்கும் காட்சி அடுத்த நாள் கண்டு களித்திடுவார் உன்னருளாட்சி. அன்பெல்லாம் உனது உருவாய் ஒன்றை தாயே பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் கண்கண்ட கருணை தெய்வம் நீ என்று வேறு கண்டதில்லை எப்போதும் பேச்சு தாயே. தீப்பள்ளயத்தின் அன்றிரவு அதிகாலை திரண்டிடுவார் கன்னிமார்கள் எண்ணற்ற பேர்கள் கன்னிமார் பூசை என்ற பள்ளையந்தன்னில் கலந்திடும் மன்னவர்கள் குறைகள் தீர்க்க இன்முகத்தோடு இன்னமுது படைத்து ஏந்திலேயே வகை வகையாய் அதிரசமும் சேர்த்து கண்ணலோடு தேன் தயிர் பழங்கள் படையலிட்டு பார்வதியே பள்ளையம் கொள்ளும் பேச்சி தாயே. பள்ளையச் சடங்கதனை உள்ளன்போடு படையலிடும் பாங்கதனை பூசகர்கள் தெய்வீக பக்தியோடு பணிவு கொண்டு தெளிவான இதய சுத்தியோடு செய்து முடித்து திறம்படவே ஒழுங்குடனே நேர்த்தியாக்கும் சேவைதனை பூசை நேரம் காணும் வேளை புல்லரித்து பொலிவுடனே உருகச் செய்து புலகிதம் கொள்ளச் செய்யும் பேச்சு தாயே. உன்னுடைய திருச்சடங்குதனில் தெய்வ உருக்கொண்டாட திக்கட்டிருந்தும் தேவராளரோடும் தேவராட்டி கூடியாடும் தெய்வீக காட்சி கண்டு வாக்கு கேட்க ஏராளமான பக்தர்கள் ஏங்கி நிற்பார் பாரளந்தோன் தங்கையே பயபக்தியோடு தாராளமாய் வந்து சேரும் நேர்த்தியெல்லாம் காத்தியாயினியின் காணிக்கை பேச்சி தாயே. பள்ளையத்தின் பின்பு பலிச்சடங்குக்காக கிழக்கெல்லையிலே வங்க கடற்கரைக்கு சென்று பலியிட்டு தெய்வங்களை திருப்தி செய்து படிமுறையாய் சடங்குதனை நிறைவு செய்து சமுத்திரத்தில் தீர்த்தமாடி தாயார் மகிழ்ந்து தன் சந்நிதிக்கு திரும்பி சந்தோஷமாக அன்றிரவு